ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வத்த குழம்பு வைக்க போகிறோம். வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிறோங்க. புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிறோங்க. நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 2 பூண்டு உரித்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கணும். சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றணும். வத்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னிடம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இருக்குது, அதனால் நான் அதை ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுந்து போடணும். எண்ணெய் காயட்டும். நாம் இப்போ கடுகு உளுந்து போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெட்டி வச்சுக்கின வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி போடணும். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை தான் போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னட்ட பெரிய வெங்காயம் தான் இப்போதைக்கு இருக்குது, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம். அது மாதிரி வந்தோன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். எனக்கு வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வத்த குழம்பு ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து தான் வைக்க கற்றுக்கிட்டேன். இப்போ நான் வைக்கிறது எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, என்னன்னு தெரியலை. நீங்களும் நான் வைக்கிற மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தக்காளியும் ஒரு பூண்டை நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதுவும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி நல்லா வதங்கட்டும். இதுவும் நம்மள்கிட்ட சுண்டை வத்தலும் மாங்காய் வத்தலும் இருக்குது. நான் இந்த வத்தல் 2த்தையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன வத்தல் இருக்கோ அந்த வத்தல் நீங்கள் போட்டுக்கிடலாம். நான் எப்போவுமே சுண்டை வத்தல் மட்டும்தான் போடுவேன். இன்றைக்கி மாங்காய் வத்தல் வீட்டில் 2 இருந்துச்சு. சரி, இதையும் போட்டு பார்ப்போன்னு போடுறேன். ஆனால் எல்லா குழம்பையும் எல்லா வத்தலும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். எங்கள் அம்மா உள்ளார உட்காந்து என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரைப்படி மிளகாத்தூள் அள்ளி கொட்டுங்கிறாங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சிரிக்கிறாங்க எல்லோரும் எங்கள் வீட்டில். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னே நம்ம இந்த வத்தலையும் எடுத்து இங்கே போடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா இது மசியட்டும் தக்காளி. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இங்கே இருக்க இந்த மாதிரி வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ வத்தல் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதை இதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்துக்கிறலாம். இந்த மாதிரி கலந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிறங்க. நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
இதை நல்லா வதக்கிக்கிறங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து குழம்பு மசாலா சேர்க்கணும். நான் தனியாகவே வீடியோ எடுக்கிறேண்ணா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எல்லாத்தையும் கடன்னு எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க நான் வந்து குழம்பு மசாலா இப்போ சேர்த்துக்கிடுவோம். குழம்பு மசாலா வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். குழம்பு மசாலா வந்து 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். நல்லா போட்டு வதக்கிடணும். இப்போது இதை பார்க்கும்போதே இப்போ எனக்கு வாய் ஊறுது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி வந்து நிறையா அவ்வளோவெல்லாம் எதுவும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். வத்த குழம்பு வச்சு முட்டையை பொரிக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசல் எடுத்து இதில் சேர்த்துக்கிடலாம். நல்லா இப்போ கிண்டிடணும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். இதில் உப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் உப்பு நல்லா சுருக்குன்னு சாப்பிடுவேன், நான் நல்லா உப்பு நிறையாவே போட்டுக்கிடுவேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்தோன்னா நம்ம வந்து ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புல வெல்லம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நான் இப்போ வெல்லம் போடலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நான் சும்மா மூடி வச்சிட போகிறேன். நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். ஆவி வந்து ஃபோனில் அடிக்குது, அதனால் வந்து கேமரா ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ குழம்பு வச்சாச்சு. குழம்பு பார்க்கவே நல்லா சூப்பராக தெரியுது. இருங்க, நான் லைட்டாக குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வா ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது உண்மையிலுமே. நான் எப்போ வத்த குழம்பு வச்சாலும் செம்மையாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படி ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா குழம்பு வைக்க கற்றுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.